பார்வைக்கு வரக்கூடிய குருவனுடைய 7ஆம் இடம் 12ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் அமரக்கூடிய 6ஆம் இடத்து குருவை சந்தோஷமாக வரவேற்கலாம். இதில் எந்த விதமான சங்கடமும் உங்களுக்கு தேவையில்லை, கஷ்டமும் இல்லை. ஏதாவது பரிகார ராசி அப்படின்னு சொன்னாங்கன்னா பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. பரிகாரங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம். வியாழக்கிழமை நாள் உங்கள் அப்பா அம்மா காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு உங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே போங்க. இதுதான் பரிகாரம், வேறு ஒன்றுமே கிடையாது. குருவுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முதல் தெய்வம் தாய். தாய் காட்டிய தகப்பன் 2வது தெய்வம். இவங்க 2 பேர்த்துக்கிட்டையுமே நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா குருனுடைய ஆசீர்வாதம் தானாக வந்துடும். குரு கிரகம் உங்களை ஆசீர்வதிக்கும். அவர் தான் வாத்தியார், நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார். ஆபத் பாந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஆபத்தில் யார் உதவுறாங்களோ அவங்கெல்லாம் கடவுள் தான். அப்போ அப்பா அம்மா அவனுடைய காலில் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது 6ஆம் இடத்து குரு உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காது. நீங்கள் அங்கே வாங்க ஆசீர்வாதத்தை. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு எப்படி இருக்குது அப்படின்றது. இதில் மிக அதிகமான சூட்சமம் இருக்குது. இந்த இடத்துல 6ஆம் இடத்துல குரு மறையும் பொழுது அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, ஞானம் அதிகமாக கிடைக்கும், கல்வி அறிவு அதிகமாக கிடைக்கும், சிந்தனை நல்ல சிந்தனை இருக்கும், திடமான சிந்தனை நல்ல சிந்தனை இருக்கிறதே திடமான சிந்தனை இருக்கும். ஒரு ஸ்டாண்ட் பை எடுத்தாச்சு அப்படின்னா, ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அதில் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு திடமான அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது 6, 8, 12 குரு மறையும் பொழுது அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அப்படிங்கிறது. இதை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாவது போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இங்கே அப்பாவை மதிக்கலை குரு மதிக்க மாட்டார், அம்மாவை மதிக்கலை குரு மதிக்க மாட்டார், அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது. சரி, இதை விட்டுட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கோயிலில் போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு சுண்டல் மாலை போடவும் முல்லைப்பூ வாங்கிட்டு முளம் அன்றைக்கி தான் 100 ரூபா 200 ரூபா அப்படிமா, சரி கூட அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு போட்டு சுண்டல் கோர்த்து நைட்டெல்லாம் வீட்டுக்காரமாக ஊற வச்சு காலையில் கோர்த்துக்கும் போய் போட்டுட்டு இருக்குது. இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க. இல்லை சார், எப்படியாவது ஒருத்தர் உங்களுக்கு வழிகாட்டி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அவரை காட்ஃபாதராக நினச்சிட்டு இருப்பீங்க. இவர் நமக்கு ரொம்பவும் இவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஒரு மரியாதை செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதுமானது. அவங்க மனசார உங்களை வாழ்த்தினாலும் போதும். சார், நீங்கள் அம்மா அப்பாட்ட வாழ்த்து வாங்க சொல்லிட்டீங்க, எனக்கு 60 வயசு ஆகுது, அப்பா அம்மாவுக்கு எங்கே போவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் அம்மாவாவது இருப்பாங்க கடைசிக்கு. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவங்க உங்களுக்கு நன்மையான ஒரு ஆசீர்வாதம் மனசார வாழ்த்துனாங்கனாலே 6, 8, 12 வரையக்கூடிய குரு பெருசாக உங்களுக்கு பாதிக்க மாட்டான். ஒரே ஒரு கஷ்டம் கொடுப்பான், பணத்தில் மட்டும் கை வைப்பான், வருமானத்தில் கை வைக்க மாட்டான், இருக்கக்கூடிய இருப்பை குறைப்பான். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த நேரத்தில் நிறைய வச்சுட்டு இருக்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம கையிலேருந்து கொஞ்சம் இருப்பு வெளியே போயிடுச்சு, கரையுது, மீண்டும் போகுது, 10ஆவதுக்கு கடனையும் வாங்கி உள்ளே போடுறோம் அப்படிங்கும்போது தான் 6ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இதுதான் குரு செய்யக்கூடிய வேலை, வேற ஒன்றும் கிடையாது.